ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 5 நிமிஷத்தில் பால் பேடா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல நம்ம பிளேட்டை ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சமாக நெய் தடவி ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் உருகுனதும் 1 கப்பு பால் பவுடர் சேர்த்துக்கிறேன். பால் பவுடரை நெய்யில் நல்லா வறுத்துக்கணும். ஒரு 3 நிமிஷம் ஆகும். கருகிராமல் பார்த்து வறுத்துக்கோங்க. பால் பவுடர் வறுப்பட்டுருச்சுன்னா இந்த மாதிரி உதிரி உதிரியாக வரும். இப்போ நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். 1 கப்பு பால் பவுடருக்கு 3/4 கப்பு சர்க்கரை சரியானதாக இருக்கும். உங்கள் இனிப்பு அளவை பொறுத்து நீங்கள் மாற்றிக்கலாம். 2 நிமிஷம் வறுத்துட்டு பால் சேர்த்துக்கோங்க. நான் 1/4 கப்பு பால் சேர்க்குறேன். நம்ம சர்க்கரையும் சேர்த்துருக்கனால எல்லாமே உருகி வரும். இப்போ நீங்கள் கைவிடாமல் அதை கிளறிட்டே இருக்கணும். ஒரு 4 to 5 நிமிஷம் அதை கைவிடாமல் கிளறிட்டே இருங்க. அடி பிடிச்சினா டேஸ்ட்டே மாறிடும். கிளறிட்டே இருந்தீங்கன்னா அது கொஞ்சம் கெட்டியாகும். அந்த நேரத்தில் நம்ம அமுத்திடலாம் அடுப்பை. கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. இடையில கொஞ்சம் நெய் சேர்த்து கிளறிக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி ஒன்று சேர்ந்து வரும். அப்போ நம்ம அடுப்பு அமர்த்திடலாம். ரொம்ப நேரம் கெட்டியாகிற வரைக்கும் நீங்கள் கிளறிக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் தண்ணியாக இருக்கும்போதே நீங்கள் மாற்றிடுங்க. ஏன்னா சூடாக இருக்கும்போது நம்மளுக்கு கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் ஆறுச்சுன்னா ரொம்ப இறுகி போயிடும். இப்போ நம்ம நெய் தடவின தட்டில் இதை மாற்றிக்கலாம். கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருக்கும்போதே இதை நம்ம ஷேப் பண்ணிடலாம். உங்கள்கிட்ட மோல்டு இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணி நீங்கள் ஷேப் பண்ணலாம். நான் ஜஸ்ட்டு கையிலே பண்ண போகிறேன். கையால் இந்த மாதிரி லைட்டாக உருட்டிக்கோங்க. எல்லாத்தையும் இந்த மாதிரி உருட்டிட்டு அலங்கரிக்கிறதுக்காக மேலே ஒரு பாதாம் வச்சுக்கிறேன். அவ்வளோதான், நம்ம பால் பேடா 5 நிமிஷத்தில் சொன்ன மாதிரி ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதை கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். சமைச்ச சத்துங்க. See you soon. Bye.